எல்லோருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய 146வது இந்த ஜூம் மூலமான கலந்துரையாடல் இந்த நிகழ்ச்சியை நம்ம நடத்திட்டு இருக்கோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களது நினைவு நாள் நாளை மறுநாள் இருக்கிற காரணத்தினால நான் சென்னையில இருக்கேன். சென்னையில இருந்து இந்த நிகழ்ச்சியில நம்ம நடத்துறோம். அதனால அந்த வழக்கமான அந்த செட்டப் இருக்காது. அது அங்க கோவையில தான் இருக்கு. இன்று நம்ம விவாதிக்க இருக்கிற தலைப்பு என்பது உட்கட்சி தேர்தல் என்று ஒன்று நடைபெறுவதாக அறிவித்தார்கள். அவர்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டதாக, அதாவது தொண்டர்கள் மூலமாக இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டதாக அறிவித்திருக்கிறார்கள். ஒரு கட்சியினுடைய வெற்றியும் தோல்வியும் அந்த கட்சியின் தொண்டர்களது உழைப்பால தான் இருக்கு. அதை இவர்கள், இந்த இயக்கத்தின் தலைவர்கள் இவர்கள் தான் வழிநடத்துவார்கள் என்பதை அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளுகிற வகையில இவர்களது தேர்வுகள் இருக்கா என்பது கேள்விக்குறி. இது ஒருபுறம் இருக்க, மற்ற கிளை அளவுல கிளை செயலாளர்களுக்கு தேர்தல் என்று அறிவித்திருக்கிறாங்க. வார்டுகளுக்கு அறிவித்திருக்கிறாங்க. 2 நாட்களுக்கு முன்பாக கூட பார்த்திருப்பீங்க, கடலூர்ல அந்த சேவல் குமார் என்பவர் அதிமுகவினுடைய ஒரு மூத்த நிர்வாகி. அவரை வேறொருவர் வெளியிலிருந்து அடியாட்களை கொண்டு கட்சி கூட்டம் நடக்கிற பொழுது தாக்க முற்படுறாங்க. அந்த கட்சி அலுவலகத்திலிருந்து வெளியில ரோடுல நின்று அவர்கள் சண்டையிட்டுக் கொள்ளுகிற காட்சி சமூக வலைதளங்கள்ல பார்த்திருப்பீங்க, தொலைக்காட்சிகள்ல பார்த்திருப்பீங்க. இது ஒரு இடத்துல, இது போலதான் தமிழ்நாடு முழுக்க இவர்களுக்கு யாரெல்லாம் வேண்டியவர்களோ அவர்கள் இவர்களே நியமித்து விட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிப்புகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதை முழுமையா தொண்டர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா? சில இடங்கள்ல அல்லது பல இடங்கள்ல அப்படி அறிவிக்கப்படுபவர்கள் சரியான நபர்களா கூட இருக்கிறாங்க. அதை நம்ம ஆட்சேபிக்கல. எந்த இடங்களில் மாற்று, இன்று காலையில கூட எனக்கு திருநெல்வேலியிலிருந்து பேசுனாங்க, இங்க தேர்தலை நடத்துறது இல்ல, பல இடங்கள்ல வேட்புமனு கொடுப்பவர்களிடத்துல அந்த வேட்புமனு வாங்கிக்கிறாங்க, அவ்வளவுதான், எதுவும் சொல்றது இல்ல, பின்னாடி அறிவிக்கிறோம் என்று. தேர்தல் நடக்கிறது இல்ல, அந்த யாரெல்லாம் மனு கொடுக்குறீங்களோ கொடுங்க என்று வாங்கிக்கிறாங்க. அது சிறிது காலம் கழித்து அவர்களுக்கு வேண்டியவர்களை அறிவிக்கிற நோக்கத்தோடு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது உண்மையான, அதாவது தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளணும். முழுமையாக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இதனால எந்த ஒரு பிரதிபலனும் இந்த கட்சிக்கு கிடைக்கிறது இல்லை. கட்சி பலமாக போறதும் இல்லை. இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு அவர் திரு ராஜேந்திர பாலாஜி என்கிற ஒரு அமைச்சர் ஓடி ஓடி ஒளியறாரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஓடி ஓடி உழைக்கணும்னாரு, இவங்க ஓடி ஓடி ஒளியறாங்க. அதை திமுக அரசாங்கம் நல்லா பயன்படுத்துறாங்க. ஒரு அரசாங்கம் நினைச்சு ஒருத்தரை கைது செய்யணும்னு நினைச்சாங்கன்னா உடனடியாக கைது செஞ்சிடலாம். அதுல ஒன்றும் பெரிய விஷயம் எல்லாம் இல்லை. ஆனா திமுக என்ன நினைக்கிறாங்க, இதை வச்சு அரசியல் செய்யறாங்க. ஏதோ ஒரு அமைச்சர் தலைமறைவுங்கிறதையும் இவர்கள் தேடுதல் வேட்டை, 3 படை தனிப்படை, 5 படை, 8 படை, 10 படைன்னு போட்டு துரத்துற மாதிரி இது எல்லாமே அதிமுக என்கிற கட்சிக்கு ஒரு கேவலத்தையும் சிறுமையையும் பாதிப்பையும் மக்கள் மத்தியில ஒரு தவறான எண்ணத்தையும் உருவாக்குறாங்க. அவர் அமைச்சராக இருந்தவர் வழக்குன்னா சந்திக்கிறேன், எதிர்கொள்கிறேன் என்று களத்துல இறங்கி நின்று திமுகவை எதிர்த்து போராடணுமே ஒழிய, அப்படி ஓடி ஒளியறதுனால அவருக்கு மட்டும் அது கேவலம் இல்ல, அவரை அமைச்சராக அமர்த்தி அழகு பார்த்த இந்த கட்சிக்கும் அவரோடு பயணிக்கிற தொண்டர்கள் எல்லோருக்குமே அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாகவும் தலைக்குனிவாகவும் தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு உச்சநீதிமன்றத்துல திரும்ப திரும்ப மனு செய்யறேன் அப்படின்னு சொல்லி பேட்டிகள் கொடுக்கிறார். உச்சநீதிமன்றம் ஜனவரி 3ஆம் தேதிக்கு பிறகுதான் இருக்கு. இனி 8 நாள், 8-10 நாளைக்கு மேல இருக்கு. அந்த 10 நாள் வரைக்கும் அவர் அப்படியே துரத்திக்கிட்டே இருப்பாங்க. அல்லது ஒருவேளை இவங்களா திமுகவோட ஏதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. அதே போல பார்த்தீங்கன்னா, இப்ப சமீபத்தில் அந்த ரைடு தங்கமணி, வேலுமணி இவர்கள் எல்லோருமே, அது எல்லாத்தையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, பன்னீர்செல்வம் இப்பதான் அவர் ஏதோ ஒருங்கிணைப்பாளர் ஆயிட்டாங்க, இவங்க இந்த இரட்டை தலைமையாவது சரியா இருப்பாங்களோ என்கிற அளவுல தொண்டர்கள் மத்தியில சரி இரட்டை தலைமை என்று ஒரு யோசித்துக் கொண்டிருக்கிற நேரத்துல பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ் சசிகலாவுக்கு ஆதரவா குரல் கொடுக்கிறாருன்னு ஒண்ணு, ஓபிஎஸ்க்கு அந்த உரிமையே இல்லை என்று ஜெயக்குமார் ஒரு பக்கம். அப்ப இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இவர்கள் இந்த உள்கட்சி பிரச்சனைகளையும் இதை
பெரிதுபடுத்தி பேசி இந்த கட்சியை பலகீனப்படுத்துவதன் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மறைமுகமாக துணை போகிறார்கள். அதே சமயத்துல அந்த வழக்குகள்ல இருந்து இவர்களை தற்காத்துக் கொள்வதற்காக ஓபிஎஸ் ஆகட்டும், இபிஎஸ் ஆகட்டும், இன்னும் மற்றும் இருக்கிற அமைச்சர்கள் ஆகட்டும், பெயரளவுல ஏதோ ஒரு கேஸ் போடுங்க, ஒரு நாள் ரைடு நடத்துங்க, 2 நாள் பத்திரிகை செய்தி, அதோட எங்களை விட்டுருங்க என்கிற அளவுல மறைமுக ஒப்பந்தத்துல இவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்களா? ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக தொண்டர்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து வருபவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து அரசியல் செய்வது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இதெல்லாம் நம்ம 72ல இருந்து பார்த்த விஷயங்கள் தான். புரட்சி தலைவர் காலத்திலேயே செஞ்சிருக்கிறோம், அம்மா காலத்திலேயே செஞ்சிருக்கிறோம். அதிமுக தொண்டனின் நாடி நரம்பு ரத்த நாளங்களில் ஒரு உறுதியா இருக்கிற விஷயம் திமுக எதிர்ப்பு என்பது. ஆனா இப்ப சமீப காலங்கள்ல நாம அந்த பாரதிய ஜனதா கட்சியையும் எதிர்த்து களம் காண வேண்டும். ஏன்னா அவங்க ஒண்ணுமே இல்லாம இந்த அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருப்பாரு, அதாவது 4 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு அவங்கதான் எதிர்கட்சி என்று சொல்லிட்டு இருப்பாரு. அதை வேற பத்தாவதுக்கு நம்ம CV சண்முகம் பேசுவாரு, அதாவது நீ முடிஞ்ச அண்ணாமலையை தொட்டுப்பாரு அப்படின்னு. இவர் எப்ப அண்ணாமலைக்கு கொள்கை பரப்பு செயலாளர் ஆனார்னு தெரியல. சோ இந்த நிலைகளில் இதை மேற்கொண்டு நம்ம என்ன நடவடிக்கைகள் எடுக்கணும், இவர்கள் செய்கிற இந்த தவறுகள் என்ன, இதை எப்படி சரி செய்வது, கட்சியை எப்படி பலப்படுத்துவது, மீண்டும் ஆளுகிற கட்சியாக அதிமுகவை நாம் உருவாக்குறது எப்படி, வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் ஆற்ற வேண்டிய பணிகள் என்ன. ஏன்னா இந்த இயக்கத்தை நம்பி 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க, ஒரு நல்ல வாக்காளர் பலம் இருக்கு. ஒரு தமிழ்நாட்டுல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெயரும் ரெட்டலை சின்னமும் அதிமுக கட்சி பெயரும் வலிமையாக இருக்கு, தொண்டர் பலம் நல்லா இருக்குது, வாக்காளர் பலம் இருக்கு. ஆனால் இன்று தலைமையேற்று நடத்துகிறவர்கள் சரியானவர்களாக இல்லாம இருக்காங்க. அவர்களும் சரியான முறையில அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இல்லை. இவர்கள் சரியா இருக்கிறாங்களோ இல்லையோ, அந்த தேர்தல் சரியான முறையில நடந்தாலே அவர்கள் ஒரு வழி கொண்டு வந்துடலாம், இப்படித்தான் இருக்கணும் இந்த கட்சி என்று. அதற்கும் வழிவிட மாட்டேங்கிறாங்க. இது குறித்து உங்கள் கருத்துக்களை எல்லோருமே பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுக்கு ஒருவேளை சென்னை பக்கமா இருந்ததுன்னா இப்ப நாளை மறுநாள் எல்லாமே நான் இங்க சென்னையில தான் இருப்பேன். ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நினைவிடத்துக்கு நம்ம போறோம் காலையில 11 மணிக்கு, வெள்ளிக்கிழமை காலையில 11 மணிக்கு உழைப்பாளர் சிலை பக்கத்துல இருந்து புரட்சி தலைவர் நினைவிடத்துக்கு மலரஞ்சலி செலுத்துறதுக்கு நம்ம போறோம். ஒன்று, ஒருவேளை உங்களுக்கு சென்னை பக்கமா இருந்தா நீங்க வரலாம், அப்படி இல்லைனாலும் உங்க பகுதிகளுக்கு நிச்சயமா நான் வர்றேன். இப்ப இந்த உள்கட்சி தேர்தல் சம்பந்தமா பார்த்தீங்கன்னா அந்த நீதிமன்றத்துல இருக்கிற அந்த என்னுடைய வழக்குல அந்த நீதிபதி முன்பே சொல்லி இருக்காரு எந்தெந்த இடங்கள், அதாவது 2 விதமா போட்டிருக்கோம். ஒண்ணு, அந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்களை எடுத்துட்டு நம்ம பொதுச் செயலாளர் என்கிற அளவுல தான் அந்த தேர்தல் நடத்தணுங்கிறது ஒன்று. 2வது, அப்படி அவர்கள் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இபிஎஸ் ஓபிஎஸ் தேர்ந்தெடுக்கப்பட்ட முறை தவறுங்கிறது ஒண்ணு. அடுத்தது, கிளை அளவுல நான் சொன்ன மாதிரி இப்ப நமக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு 1 லட்சம் கிளை இருக்குன்னு வச்சுப்போம். அந்த 1 லட்சம் கிளையில ஒரு 50,000 கிளையில சரியா கூட நடக்கலாம், சரியானவர்களே கூட தேர்ந்தெடுக்கப்படலாம். அதை விட்டுட்டு எந்தெந்த கிளைகளில் சரியில்லை என்று அந்தந்த பகுதியில இருக்கிறவங்க நினைக்கிறீங்களோ, இல்ல இவர் சரியான நபர் அல்ல, இவர் கமிஷன் ஏஜென்ட்டா இருக்கிறாரு, இல்ல கான்ட்ராக்ட்ல கமிஷன் வாங்குறதுக்காக கட்சி பேரை பயன்படுத்திக்கிறார், இவர் சரியான தேர்வு அல்ல, இவரை விட இந்த இயக்கத்துக்கு விசுவாசமாக இருந்தவர் இவர் இருந்தா நல்லா இருக்குன்னு பெரும்பான்மையான தொண்டர்களை பெற்றவர்களின் ஆதரவு யாருக்கு இருக்கோ, அது போல எந்தெந்த பகுதிகளில் அது எந்த பொறுப்பா இருந்தாலும் சரி, கிளை செயலாளராக இருந்தாலும் சரி, வார்டு செயலாளராக இருந்தாலும் சரி, எந்த பொறுப்புகளாக இருந்தாலும் என்னுடைய அந்த தொலைபேசி எண் எல்லாரிடத்துலையும் பகிர்ந்திருக்கிறோம், கூப்பிடுங்க. அந்த வழக்குல ஒருவேளை இது நான் மட்டும்தான் செய்யணும்னு இல்லை, அதாவது இந்த வழக்குல எந்தெந்த பகுதிகளில எல்லாம் சரியான தேர்வுகள் இல்லையோ அந்தந்த இடங்கள்ல ஒரு மறு தேர்தல் நடத்தி ஒரு சரியான நபர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதுதான் நம்ம 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பே சொன்னோம், ஒன்றுபட்ட அதிமுக தான் தேவை. இது தலைவர்கள் மட்டத்துல இருக்கிற கருத்து வேறுபாடுகளை எல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அந்த ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்குங்க என்பதுதான் அதிமுக வாக்காளர்கள், அதிமுக தொண்டர்கள், அதிமுக கிளை அளவுல இருக்கிறவங்க நினைக்கிறாங்க. ஆனா இங்க தலைமையில யாரு ஓபிஎஸ் இல்ல தினகரன், சசிகலா, இப்படி பல பேரும் இது. அப்புறம் யார் எடுத்தாலும் இல்ல இவங்க கட்சியிலேயே இல்ல, இவங்களுக்கு கட்சிக்கு சம்பந்தம் இல்ல,
இந்த மாதிரி வந்து ஒரு தாழ்மான போக்குகள், இதுதான் வந்து தலைமை தான் சரியா இல்லையே ஒழிய கட்சி வலிமையா இருக்கு. இப்ப நீங்க எப்படி அந்த திகால இருந்து இப்ப அதிமுக வர்றீங்களோ அது மாதிரி இன்னைக்கு திமுகல அதாவது நம்ம நடத்துற அதாவது தொண்டர்கள் மூலமா தான் கட்சியுடைய தலைமை, அந்த தொண்டர்களுக்கு முக்கியத்துவம், யாரோட வேணாலும் எப்ப வேணாலும் பேசலாம். இந்த நிலை பார்த்தீங்கன்னா திமுக இருக்கிற பல பேர் கூட இங்க வந்துடலாம்னு நினைக்கிறாங்க. அவங்க திமுக இருக்கிறவங்களே அதாவது உள்கட்சி ஜனநாயகம் என்று நாம கொடுக்கிற இந்த குரலும் நாம நடத்துற இந்த போராட்டமும் திமுக இருக்கிறவர்களால கூட பெரிய அளவுல பாராட்டப்படுது. ஏன்னா அங்க பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் சொன்னாரு அதாவது திமுக சங்கர மடம் அல்ல அப்படின்னு, வாரிசு அடிப்படையில வந்து இருக்காதுன்னாரு. ஆனா அவர் கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி, அப்புறம் உதயநிதிக்கு பிறகு இன்பநிதி, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நிதி, இப்படியே நிதியை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில பார்த்தீங்கன்னா நிச்சயமா இது வந்து ஒரு தொண்டர்களுக்காக கட்டமைக்கப்பட்ட இயக்கமா தான் தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருக்கோம். இன்னும் நிறைய வர்றாங்க. நீங்க இறங்கி எல்லாரையும் உறுப்பினர் சேர்த்துங்க, எப்ப வேணாலும் நீங்க தொடர்பு கொள்ளுங்க. அந்த நகர வந்து என்னுடைய அந்த அலுவலகத்துக்கு நீங்க தபால்ல அனுப்பிச்சு வச்சிருங்க, வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. வீட்டுக்கு நம்ம இன்னொரு 1 மாசம் 2 மாசம் கழிச்சு அனைமா மார்ச் ஏப்ரல்ல சென்னையிலேயே ஒரு அலுவலகமே நம்ம வந்து ஏற்படுத்துறோம். அதற்கு பிறகு சென்னையில வச்சு நம்ம தொடர்புகளை பண்ணிக்கலாம். இதுல எல்லா வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலையில 11 மணிக்கு, சரிங்க, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில 11 மணிக்கு, ஒவ்வொரு புதன்கிழமையும் மாலையில 5:30 மணிக்கு இருக்கும். அதனால இது யாரும் சொல்லணுங்கிறதே இல்லை. நிச்சயமா ஒரு பெரும்பாலான 99% நம்ம இடைவெளி இல்லாம தொடர்ந்து வந்து நம்ம நடத்திட்டு இருக்கோம். அது வழக்கமா கோயம்புத்தூர்ல இருந்து நடத்துவோம். இன்னைக்கு தலைவர் நினைவு நாளைக்கு இருக்கிறதுக்காக அந்த ஏற்பாடுகளுக்கு சென்னை வந்திருக்கேன். மற்றபடி இப்ப இது வந்து ரொம்ப அங்க இருக்கிற பொழுது அந்த கோஆர்டினேஷன் இன்னும் பெட்டரா இருக்கும். அந்த விசிபிலிட்டி பாக்குறதுக்கு அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டத்துல எல்லாமே சரியா இருக்கும். நீங்க ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 5:30 மணிக்கும், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலையில 11 மணிக்கு இதுல கலந்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறவங்க நல்ல யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சோசியல் மீடியால நல்லா ஆக்டிவா வந்து நம்ம அந்த கண்டென்ட் எல்லாம் வந்து கண்டென்ட் ப்ரிப்பரேஷன், கண்டென்ட் ஷேரிங், கண்டென்ட் ப்ரொமோஷன், அதை மேக்சிமம் எல்லார்ட்டையும் கொண்டு போய் வந்து ரீச் பண்ணணும். டிஜிட்டல் அதிமுக நம்ம கையில தான் இருக்கு. ஏன்னா இபிஎஸ் ஓபிஎஸ் அவங்களுக்கு எல்லாம் டிஜிட்டல் ஒண்ணுமே தெரியாது. நீங்க வந்து இப்ப ஸ்டாலின் கூட பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் அளவுல வந்து இந்த ஜூம்ல முதல்ல பேசினாரு, அவ்வளவுதான். நம்ம வந்து தொடர்ச்சியா கிட்டத்தட்ட இன்னைக்கு 146வது மீட்டிங், 73 வாரம், 1.5 வருஷத்துக்கு மேல நம்ம வந்து 20 மாசத்துக்கு பக்கமா வந்து நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். அதனால டிஜிட்டல் அதிமுகங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. அத நல்லா நம்ம வந்து டிஜிட்டல்லயே நம்ம வந்து ரீச் பண்ணலாம். அது இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு வந்து வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டா, யூடியூப், இதுல எவ்வளவுக்கு எவ்வளவு ரீச் பண்ணி அந்த மெம்பர்ஷிப் சேர்த்துறது, அந்த கட்சியோட நம்மளோட எண்ணங்கள், நம்ம பேசுறது எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்து நிறைய பேரை கொண்டு வந்து ஜூம்ல கனெக்ட் பண்ணுங்க. அப்படி அவங்கவுங்க இன்டராக்ஷன் வர்ற பொழுதே இன்னும் நிறைய அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய அட்ராக்ட் பண்ணுது. இப்ப கட்சியை வந்து பிளவுபடுத்துறதோ திமுகவை உருவாக்கி அதுல ஒரு ஒற்றை தலைமையின் கீழ் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற பொதுச் செயலாளர் கீழே அந்த கட்சியை வந்து கொண்டு வரணும். இதை நோக்கித்தான் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். பொதுக்குழு உறுப்பினர்கள் இதுங்கிறது இவங்க அந்த பட்டியலை வெளியிடுறது இல்லையே. இவங்க யாராவது போய் நான் தேர்தலில் போட்டியிடுறேன்னா எடுத்தோடனே சொல்றதே நீங்க உறுப்பினரே இல்லைன்னு. அந்த ஓம பிரசாத்ங்கிறவரு ஒரு பேட்டி கொடுத்திருப்பாரு பாருங்க, இப்பதான் நானே பார்த்தேன். அவரு அதுல சொல்றாரு, அவரு தினம் தலைமை கழகத்துக்கு போயிட்டு வர்றவர் சென்னையில, தினமும் நமது அம்மா பத்திரிகையை சப்ஸ்கிரைப் பண்ணி தலைமை கழகத்துல போய் வாங்கிட்டு வர்றவரு, தினசரி தலைமை கழகத்துக்கு போயிட்டு இருக்கிறவரு. அவர் போட்டியிடுறேன்னு போய் கேட்டா நீங்க உறுப்பினரே இல்லைன்றாங்களாம். சரி, இது எப்படின்னு தெரியல. அதாவது இவங்க அந்த உறுப்பினர் படிவங்களையும் எல்லாருக்கும் பொதுவா கொடுக்கறது இல்ல. அந்த கொடுத்த படிவங்களை பூர்த்தி செஞ்சு கொடுத்தோம்னா அதை ப்ராசஸ் பண்ணி கார்டு கொடுக்கறதே கிடையாது. 1.5 கோடி பேர் உறுப்பினர்னு சொல்றோம். ஆனா இவங்க கார்டு கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் 10 லட்சம் கூட இருக்காது. இப்ப இவங்க வந்து அந்த ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க பாருங்க, அந்த ஆர்ப்பாட்டத்துல 56,000 பேர் தான் இருக்காங்க. ஆனா நம்ம கிட்ட தொடர்புல இருக்கிறவங்க 1 லட்சம் பேர் இருக்காங்க. இப்ப இறங்கி இப்ப அந்த 1 லட்சம் பேரும் ஆளுக்கு ஒரு கிளை உறுப்பினர் அப்படின்னு சேர்த்துனாங்கனால கிட்டத்தட்ட வந்து 25 லட்சம் பேர் வந்துருவாங்க. அதனால அந்த பொதுக்குழு உறுப்பினர்ங்கிறது இவங்க அந்த பட்டியலே கிடையாது இல்ல. அப்பங்க இவங்க கூட இருக்கிற ஒரு 10 பேரை கூப்பிட்டு வச்சு நீங்க பொதுக்குழுன்றாங்க.
அன்னைக்கு தலைமை கழகத்துல யாரெல்லாம் வர்றாங்களோ அதை வச்சு இவங்களா ஒரு முடிவை அறிவிச்சுட்டு இது பொதுக்குழுவில் எடுத்த முடிவு, இது செயற்குழுவில் எடுத்த முடிவு அப்படிங்கிற மாதிரி தானே நடத்துறாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலயோ அம்மா காலத்திலயோ பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி அறிவிப்பாங்க, இந்த தேதியில பொதுக்குழு நடைபெறும், இந்த தேதியில செயற்குழு நடைபெறும்னு. அது ஸ்ரீவாரி கல்யாண மண்டபத்துல அம்மா நடத்துவாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கிற பொழுது சத்யா ஸ்டுடியோல நடக்கும். அதுல எல்லாம் நான் நிறைய கல்லூரி மாணவனாக நிறைய பொதுக்குழுவுல நான் கலந்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி நடத்தி அன்னைக்கு பொதுக்குழு உறுப்பினர்கள் யாருங்கிற அந்த பட்டியல் எல்லாம் பகிரங்கமா வெளியிடுவாங்க. இவங்க அந்த மாதிரி எந்த பட்டியலுமே வெளியிடுறது இல்லை. இவங்களுக்கு இன்னும் இவங்களுக்குள்ள இருக்கிற பயம், இவங்கள 2 பேர்த்துக்குள்ள இருக்கிற சண்டை, இதுல இருந்தே இவங்க வெளியில வரமாட்டேங்கிறாங்க. அதாவது இப்ப நான்லாம் காலேஜ்ல படிக்கலையே அதிமுக உறுப்பினர்னா அப்ப புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கையெழுத்து போட்ட உறுப்பினர் அட்டை வரும். தொடர்ச்சியா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம உறுப்பினர் புதுப்பிக்கிற பொழுது நமக்கு அந்த உறுப்பினர் அட்டை வரும். இபிஎஸ் ஓபிஎஸ் என்ன செய்யறாங்கன்னா, அந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறம் 2018 உறுப்பினர் புதுப்பிக்கிறோம்னு சொல்லி சொன்னாங்க. ஆமாங்க சார். அந்த உறுப்பினர் அட்டையே இவங்க யாருக்குமே கொடுக்கல. அதாவது எனக்கு வரல சார், இன்னும் வரல. அம்மாவோட கையெழுத்து போட்ட உறுப்பினர் தான் இருக்கு. அதான் சொல்றேன். அதுக்கப்புறம் இவங்க யாருக்குமே அந்த உறுப்பினர் அட்டையே கொடுக்கறது இல்ல. இவங்க அந்த அந்த போக்கியத்துக்கு வீடு பிடிச்சா காலி பண்ண மாட்டேன்னு தகராறு பண்ணி இது எனக்கு தான் சொந்தம்னு கேட்பாங்க பாருங்க. அந்த மாதிரி இப்ப அந்த மோடி ஆதரவுல உட்கார்ந்துட்டு யாருக்கும் கட்சிக்காரங்களுக்கு நீங்க இவங்களே இருக்கட்டும், அதுல எல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. என்னன்னா அது முறையா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தை போல எல்லாருக்கும் அந்த உறுப்பினர் கொடுக்கணும், எல்லாரையும் உறுப்பினர் சேர்த்தணும், சேர்ந்த அத்தனை பேருக்கு உறுப்பினர் அட்டை கொடுக்கணும். ஒரு கிளைனா அந்த கிளை பொறுப்பாளர்கள் கூட்டத்தை கூட்டணும். அதுல ஏன்பா உங்க இதுல யாரு இருக்கிறீங்கன்னு கேட்கணும். அதுல ஒரு போட்டி இல்லாம சரி நீங்க இருங்க என்கிற அளவுல பேசி அந்த ஒரு நல்லா அந்த பகுதியில பணியாற்றக்கூடியவர்களுக்கு அந்த பொறுப்புகளை கொடுக்கணும். அடுத்து இந்த மாதிரி உறுப்பினர்களால கட்சியினுடைய தலைமை தேர்ந்தெடுக்கப்படணும். இத முறைப்படி இவங்க செய்யறது இல்ல. இப்ப இதுக்கு முன்னாடி சசிகலாவை பொதுச் செயலாளரா பொதுக்குழுவுல தேர்ந்தெடுத்தாங்க. அது தப்புன்னு சொல்லி நான் தான் வழக்கு போட்டு அது தப்பு அப்படி. ஆனா அன்னைக்கு பாத்தீங்கன்னா இபிஎஸ் ஓபிஎஸ் அதுதான் சரின்னாங்க. இறுதியா நான் சொன்னதுதான் நின்னுது, சசிகலா பொதுச் செயலர் இல்ல அப்படின்னு. அடுத்து இந்த விதிகளை இவங்க திருத்தினாங்க. அதுக்கு இபிஎஸ் ஓபிஎஸ் சண்டை போட்டு நான் சீஃப் மினிஸ்டர் நீ சீஃப் மினிஸ்டர் 2 பேர்த்துக்கு பேசி அந்த இபிஎஸ் ஓபிஎஸ் அணிகளையே இணைச்சதே நான் தான். ஆனா எல்லாம் பேசி முடிச்சு இணைச்ச உடனே பார்த்தீங்கன்னா விதிகளை எல்லாம் திருத்துறோம் நாங்க. அப்பவே நான் சொன்னேன், இது திருத்தாதீங்க, இது தப்பு, 1.5 கோடி தொண்டர்களுக்கு நம்ம செய்யற பெரிய துரோகம் இது அப்படின்னு சொல்லி சொன்னேன் நானு. அதையெல்லாம் மீறி திருத்தினாங்க. நான் எலெக்ஷன் கமிஷன்ல ரெட்டலை சின்னத்தை கொடுங்க, ஆனா திருத்தின விதி ஏத்துக்காதீங்கன்னு சொன்னேன். ஆனா இவங்க பிஜேபி செல்வாக்கு இருக்குன்னு அதை செஞ்சாங்க. உடனே டெல்லி ஹைகோர்ட்ல கேஸ் போட்டு அந்த திருத்தின விதியை ஏத்துக்க கூடாதுன்னு சொன்னேன். 5 வருஷம் கழிச்சு இப்ப 4 வருஷம் கழிச்சு அந்த திருத்தங்களை நாங்க ரிவர்ஸ் பண்ணிட்டோம், ரத்து பண்ணி மறுபடியும் தொண்டர்களால தலைமை நாங்க வரவேற்கிறோம். அந்த தேர்தல் அறிவிங்க, வாக்காளர் பட்டியல் அறிவிங்கன்னா அடுத்த நாள் காலையில தேர்தல், அதுக்கு 2 நாள் கழிச்சு இவங்களே தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிப்பு, இரட்டை தலைமை. மறுபடியும் பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் தொடருது. இது எப்படி கட்சிக்காரங்க நம்பி வேலை செய்வாங்க களத்துல? பொதுமக்கள் எப்படி நம்பி வாக்களிப்பாங்க? தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற அந்த கருத்து யாருமே கேட்கறதே கிடையாது. நம்ம கீழே இருக்கிறவங்க கிட்ட கேட்டா தான் இந்த கட்சி என்ன திசையில இருக்குது, அந்தந்த வார்டுல ஜெயிச்சாதான் உங்களுக்கு மாநகராட்சியில ஜெயிக்க முடியும், அந்தந்த பஞ்சாயத்துல ஜெயிச்சாதான் அந்த சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்க முடியும், சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சாதான் முதலமைச்சரா வர முடியும், நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சாதான் மத்திய அரசாங்கத்துல நமக்கு மரியாதை இருக்கும். சின்ன வயசு நான் ஸ்கூல்ல படிக்கையில இருந்து 72ல அதிமுக ஆரம்பிச்ச காலத்துல இருந்து அரக்கால் ரவுசர் போட்டு பனியன் போட்டுக்கிட்டு அதுல ரெட்டலை சின்னத்தை தேர்தலுக்கு தேர்தல் குத்தி சின்ன பையங்களா போய் வேலை செஞ்சு அப்ப அந்த லோக்கல்ல இருக்கிற கட்சிக்காரங்க அது எப்படி கஷ்டப்படுறாங்க. அந்த குடும்பம், அதாவது அந்த குடும்ப தலைவன் கட்சியவே கட்சி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற பொழுது அந்த குடும்பத்துக்கு அந்த குடும்பத்துல இருக்கிற பெண்கள் குழந்தைங்க அதுல எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க. 2வது அவங்க படிக்கிற செலவுகளுக்கு, வேலை வாய்ப்புகளுக்கு, இதெல்லாம் நாங்க அப்ப பார்த்து வந்தோம். அதனாலதான் எனக்கு இப்ப நீங்க சொன்ன எல்லா கருத்தையும் நான் பல டிவிகள்ல நான் சொல்லியிருப்பேன். இதுதான்ப்பா அதிமுக தொண்டனது நிலைமை.
ஆனா இவங்களுக்கு வந்து அது புரியாது. ஏன்னா ஆமா. இவங்க ஆமா. வந்து எடப்பாடி பழனிசாமி சர்க்கரை வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு ஒரு 80 ஏக்கரா வயல் இருக்குது. ஒரு கொலைகேஸ்ல மாட்டினாரு. அதுல இருந்து தப்பிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு 88க்கு அப்புறம் வந்து சேர்ந்தாரு. 89ல அப்படியே எம்எல்ஏ ஆகி மேல வந்துட்டார். அவருக்கு 72 டு 88 வந்து இந்த கட்சி எப்படி நடந்ததுன்னு தெரியாது. இதே கதை தான் பன்னீர்செல்வத்துக்கும். அவர் ஏதோ தினகரன் திண்டுக்கல்ல நிக்கிற பொழுது வந்து ஒரு டீ கடை நடத்திக்கிட்டு இருந்தாரு. தினகரன் தொடர்பு வந்தது, அப்படியே மேல வந்துட்டாரு. நானெல்லாம் வந்து வந்தது வந்து அப்படி இல்ல. 72ல இருந்து எம்ஜிஆரோட அதிமுகவோட அந்த கட்சிக்கு உள்ள இருந்து வந்ததுனால அந்த ஒவ்வொரு தொண்டனுடைய நாடி நரம்பு உணர்வு அவங்க சிரமங்கள் என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அதனாலதான் நான் குறைஞ்சபட்சம் நான் சொன்னேன், தமிழ்நாடு முழுக்க ஒரு தொகுதிக்கு ஒரு வருஷத்துக்கு 1000 பேர், ஒரு தொகுதிக்கு ஒரு வருஷத்துக்கு 1000 அதிமுக குடும்பங்கள். அது எம்ஜிஆர் காலத்துல 72ல இருந்து வந்தவங்களை நம்ம தேடி எடுத்து அந்த குடும்பத்துக்கிட்ட, ஏமா உங்களுக்கு என்ன வேணும், உங்க பையன் படிக்கிறானா, மேற்கொண்டு படிப்புக்கு உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா, வேலை வாய்ப்புகளுக்கு உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு சொல்லி நம்ம செய்வோம். இதை மட்டும் என்கிட்ட கொடுங்க, இந்த ஒரு பொறுப்பை வந்து என்கிட்ட கொடுங்க. நான் வந்து இது வந்து 2017ல இபிஎஸ் அணிகளை இணைச்ச பொழுது நான் பேசினேன். இபிஎஸ் ஒரு வருஷத்துக்கு ஒரு தொகுதிக்கு 1000 பேர்னா 4 வருஷம் 5 வருஷம் எடுத்தீங்கன்னா 5000 குடும்பங்கள் வந்து நம்ம செஞ்சிடலாம். அப்ப தமிழ்நாடு முழுக்க 10 லட்சம் குடும்பங்கள் வந்து செய்யலாம். நம்ம ஒண்ணு பெருசா, அவங்க யாரும் பெருசா இப்ப நீங்க கொடுக்குற கான்ட்ராக்ட்ல வந்து கமிஷனை எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு கேட்க போறது கிடையாது. என்ன சின்ன சின்ன வேலை வாய்ப்புகள், என் பையன் படிச்சுட்டு இருக்கானுங்க, இந்த கம்பெனில சொல்லி ஒரு அசோக் லைன்ல எங்களுக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்க சொல்லுங்க, இல்ல வேற இந்த ஐடி கம்பெனில என் பையன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கானுங்க, இங்க ஒரு வேலை வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நிறைய அரசாங்க திட்டங்கள் இருக்குது. நிறைய வேலை வாய்ப்புகளை லஞ்சம் இல்லாம அவங்க கிட்ட காசு வாங்காம நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா, நீ தேர்தலுக்கு போய் பூத்துக்கு இவ்வளவு, தினம் போஸ்ட் ஓட்டுறதுக்கு இவ்வளவு, கொடி கட்டுறதுக்கு இவ்வளவு நீ காசு கொடுக்காத, தேவையில்லை. அந்த 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 குடும்பத்துல உங்க பையனுக்கு ஒரு 25,000 ரூபாய் சம்பளத்துல நம்ம அரசாங்கத்து மூலியமா உங்களை வந்து கூப்பிட்டு, நீங்க இந்த கட்சிக்கு விசுவாசமா இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்னு ஏற்படுத்தி கொடுத்தால், பையனுக்கு மாசம் 25,000 ரூபாய் வந்தா ஒரு தேர்தலுக்கு பையன் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் 5000 ரூபாய் அந்த குடும்பம் செலவு செஞ்சா, இது மாதிரி 10,000, இது மாதிரி 10 லட்சம் குடும்பங்கள் வேலை செஞ்சா எத்தனாயிரம் கோடிகள் வந்து வர்றதுன்னு பாருங்க. என்னுடைய குறிக்கோளை என்னன்னா, நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூட பழகினா அவரை பார்த்து அவரை பின்தொடர்ந்து அப்ப இருந்த கட்சிக்காரங்க பட்ட கஷ்ட நஷ்டங்கள்லாம் நமக்கு தெரியும். எல்லாரையும் ஒருங்கிணைச்சு ஒரு வலிமையான அதிமுகவை நம்ம உருவாக்கி கொண்டு வருவோம். நம்ம இந்த நிகழ்ச்சி எல்லாம் வந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் சாயந்தரம் 5:30 மணிக்கு நடக்கும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில 11 மணிக்கு நடக்கும். என்னோட போன் நம்பர் எல்லாம் இருக்கும். எப்பவும் காலையில 8 to 9 பேசுனீங்கன்னா நானே போன் எடுப்பேன். வந்து அடிக்கடி தொடர்புல இருங்க. நான் வந்து இவங்க மாதிரி வந்து பெருசா நான் பணம் எல்லாம் சம்பாதிக்கலாமா, தொண்டர் செல்வாக்குதான் நம்ம சம்பாதிச்சிருக்கிறோம். என்னால பெரிய பொருளாதார உதவிகள் செய்ய முடியாது. மற்றபடி வேலை வாய்ப்புகள், படிக்கிறதுக்கு, வேற உங்களுக்கு என்ன நல்லது கெட்டதுனால எந்த நேரம் வேணாலும் தொடர்பு கொள்ளுங்க. என்னால முடிஞ்ச உதவிகளை நான் உங்களுக்கு வந்து செஞ்சு தர்றேன். தொடர்புல இருங்க. நிச்சயமா மனசோட வேண்டாம். புரட்சி தலைவர் ஆன்மா வந்து உங்களையும் என்னையும் போல இருக்கிற லட்சோப லட்சம் தொண்டர்களையும் அவங்க குடும்பங்களையும் அது காப்பாற்றும். அம்மாவுடைய ஆன்மா வந்து காப்பாற்றும். மீண்டும் ஆளுகிற கட்சியாக அதிமுகவை நம்ம வந்து கொண்டு வருவோம். அடுத்த முறை உங்க வீட்டுக்காரரோட சேர்ந்து 2 பேரும் கலந்துக்கங்க இதுல. இப்ப நான் என்னென்ன பேசுனேன்னு நீ கேட்பாரு. எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இருந்தாலும் லைவ்ல போயிட்டு இருக்கு, அவர் அதை போட்டு பார்த்து பாரு. கருத்து என்னோட மனசுல இருந்த என்னோட ஃபேமிலி எவ்வளவு டேமேஜ் சொல்லணும். இந்த மாதிரி அதாவதுமா இல்ல, இது வந்து நீங்க என்னன்னா, நீங்க உங்க ஒரு குடும்பத்தை கஷ்டத்தை சொல்றீங்க. இது போல பார்க்கிற லட்சோப லட்சம் அதிமுக தொண்டர்களது மனைவிகள் என்ன நினைப்பாங்க, பரவாயில்ல நம்ம இதைத்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம், இந்த அம்மா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது அப்பவாது இவங்களுக்கு உரைக்குதான்னு பாப்போம். இவ்வளவு பேசுறது எதுக்குன்னா இவங்களை திட்டணுங்கிறதுக்கோ குறை சொல்லணுங்கிறது. இதையெல்லாம் நீங்கள் உணர்ந்து செயல்படுங்க. இவ்வளவு கஷ்டங்கள் கீழே தங்கமணி வீட்டுல, ஒவ்வொரு மந்திரி வீட்டுல இத்தனை கிலோ நகை பிடிச்சாங்க, கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இருக்கிறாங்க, பிட்காயின்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இருக்கிறாங்க, இவ்வளவு இடங்கள் இருக்குது, இவ்வளவு சொத்துக்கள் இருக்குது அப்படின்னு. அதிமுக தொண்டன்
தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு போராடிக்கிட்டு இருக்கிறான். சென்னையில ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி ராமாவரம் தோட்டத்துக்கு தபால்ல கல்யாண பத்திரிகையை அனுப்பிச்சு வச்சிடறாரு. அவர்கள் நான் காலையில அந்த கல்யாணத்துக்கு போறேன்னு சொல்றாரு. அப்ப பாதுகாப்பு அதிகாரிகள் இவர் அங்க போனாருன்னா என்ன செய்யறதுன்னு போய் தேடுனா அந்த பத்திரிகை அனுப்பிச்சவர் அந்த பிளாட்ஃபார்ம் தெருவோரத்துல செருப்பு தைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப போயிட்டு நீங்க இந்த மாதிரி இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஏதோ தலைவருக்கு அவர் ரொம்ப வேண்டப்பட்டவர் போல இருக்குன்னு நினைச்சுக்கிறாங்க. போய் கேக்குறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, நாங்க முதல் பத்திரிகையே கோயில்ல சாமிக்கு வைப்போமுங்க, அந்த மாதிரி நாங்க அவருக்கு ஒரு பத்திரிகையை எங்க சாமியா நினைச்சு வச்சோமுங்க அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா அடுத்த நாள் காலையில 9 மணி முகூர்த்தத்துக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அன்றைக்கு முதலமைச்சர் அந்த கல்யாணத்துக்கு போய் கூட இருந்து அதை நடத்தி வச்சுட்டு வர்றாரு. ஏன்னா இப்ப நான் சொல்றேன் இல்லையா, அந்த ஒவ்வொரு அதிமுக தொண்டனுடைய உண்மையான தொண்டனது சிரமங்கள் தெரியும். அவரு கான்ட்ராக்டர்ஸ பாக்கல, கமிஷன் ஏஜென்ட் பாக்கல, தன் சொந்த பந்தத்துக்கு நிறைய கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்து வைக்கல. இந்த கட்சி தன்னை நம்பி இருக்கிற 1.5 கோடி தொண்டர்கள், இந்த கட்சி அவருக்கு பின்னால அந்த தொண்டர்கள் தான் முடிவு செய்யணும் யார் அடுத்த தலைமை அப்படிங்கறத சொல்லிட்டு போனாரே ஒழிய, மோடிய கேளுங்க, மோடி யார சொல்றாரோ அவங்க இருந்துக்கங்க, அல்லது 2 மோடி ஒருத்தரை சொல்றாரு, சசிகலா ஒருத்தர் சொல்றாங்கன்னா 2 பேரும் கை ஒருத்தர் இரட்டை தலைமையா இருந்துக்கங்க, இப்படி எல்லாம் எம்ஜிஆர் சொல்லல. அது என்ன புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னாரோ அதை செயல்படுத்துங்கள் என்பதற்காகத்தான் நான் கடுமையாக நான் போராடிட்டு இருக்கேன். நிச்சயமா நல்ல காலம் பிறக்கும். அடுத்து ஆளுகிற கட்சியாக அதிமுக வரும். அதை நோக்கி நம்ம பயணிப்போம். எந்த சிரமங்கள் இருந்தாலும் நீங்க மனம் தளராம எந்த நேரம் வேணாலும் எனக்கு கூப்பிடுங்கம்மா. இதுல கலந்து கொண்ட உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் நன்றி. இன்னைக்கு நான் ஏதோ ரொம்ப ஒரு சிம்பிளா தான் இன்னைக்கு இருக்கும்னு நினைச்சேன். ஆனா உணர்வு பூர்வமா நிறைய பேர் கலந்து கொண்டு நல்ல பல கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. நம்ம அடுத்த நிகழ்ச்சி வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு இருக்கும். கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.